இந்தியன் கிச்சன் காஃபி ஷாப் அமீர் அண்ட் ஜாஃபர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் 2-3 விஷயங்களுக்காக. ஒன்று, அமீர் அவருக்காக வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பருத்தி வீரன் இயக்குனர் அமீருக்கு பின்னால் நிற்கும் இவர்தான் மத்திய போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் தேடப்படும் ஜாஃபர் சாதிக். டெல்லியில் இருந்து 50 கிலோ சூடோபெட்ரின் என்ற மெத்தம்பெட்டமைன் மூலப்பொருட்களை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு கடத்த முயன்றதாக சென்னையைச் சேர்ந்த முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் ஆகிய 3 பேரை மத்திய போதை தடுப்பு போலீசார் கைது செய்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக தேங்காய் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் என்ற பெயரில் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை வஸ்துக்கள் கடத்தப்பட்டிருப்பதும், இந்த கடத்தல் கும்பலின் தலைவன் சென்னையைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளரும் திமுகவின் அயலக அணி நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் என்பதும் தெரிய வந்தது. ஜாஃபர் வசித்து வரும் மயிலாப்பூர் சாந்தோம் அருளானந்தம் தெருவில் உள்ள அவரது 3 அடுக்குமாடி வீட்டுக்கு சென்ற போது வீடு பூட்டி கிடந்ததாகவும், வீட்டை பூட்டிவிட்டு ஜாஃபர் சாதிக் தனது சகோதரர்கள் சலீம், மைதீன் மற்றும் குடும்பத்தினருடன் மதுரையில் உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்ச்சிக்கு செல்வதாக கூறி சென்றிருப்பது தெரிய வந்ததால் சம்மன் நோட்டீஸை வீட்டு கதவில் ஒட்டி வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 3 தினங்களாக ஜாஃபரின் வீடு பூட்டியே கிடக்கும் நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாததால் ஜாஃபரை தனிப்படை அமைத்து மத்திய போதை தடுப்பு போலீசார் தேடி வருகின்றனர். ஜாஃபருடன் சேர்ந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 4AM காஃபி ஷாப், ராதாகிருஷ்ணன் சாலையில் லா கஃபே உள்ளிட்ட உணவகங்களை நடத்தி வரும் பருத்தி வீரன் இயக்குனர் அமீர் மிரண்டு போய் உள்ளார். ஜாஃபருடனான தொடர்பு குறித்து விளக்கம் தெரிவித்து அறிக்கை ஒன்றையும் அமீர் வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 22ஆம் தேதி இறைவன் மிகப்பெரியவன் படப்பிடிப்பில் இருந்தபோது படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டது என்றும், ஏன் நிறுத்தப்பட்டது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாகவே அறிந்து கொண்டேன் என்றும் தெரிவித்துள்ள அமீர், செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமேயானால் அது கண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதுமே என்று கூறியுள்ளார். நடிகர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் சமரசங்களுக்கு உட்பட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ற கொள்கைக்கு நான் எப்போதும் எதிரானவன் என்றும், அந்த வகையில் சட்டவிரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் நான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்றும், முழு விவரங்கள் தெரிந்த பிறகு விரைவில் செய்தியாளர்களை நேரடியாக சந்திப்பதாகவும் கூறியுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.